எனது அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்றாலே எங்களுக்கு தெரியும், எல்லோருமே ஆலயங்களுக்கு வசதியுள்ளவர்கள் செல்கின்ற நாட்கள் தான். நானும் அப்படித்தான் வெளிக்கிட்டு நிற்கின்றேன். ஆனால் எனது உள்ளூர் கோயிலுக்கு தான் போகணும் என்று நினைச்சேன், பிள்ளையார் கோயிலுக்கு. ஆனால் அது அதிகாலை 7 மணிக்கே பூசை ஆரம்பமாகிவிடும். எனவே நான் இங்கே எழும்பி வெளிக்கிட முதலே அங்கே பூசை முடிகிற நிலைக்கு வந்துடும். இப்போ வெளிக்கிட்டு முடிஞ்சுது. ஆனால் இனி போனால் பெரும்பாலும் பூசை முடிய நானும் போய் சேர்றதா இருக்கும். அதுதான் கவலையாக இருக்கிறது மனதுக்குள். சரி, என்ன செய்கிறது, ஒரு தெய்வம் இல்லையண்டா அடுத்த வெள்ளிக்காவது போவோம், வேறு கோயிலுக்கு போவோம் இந்த பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பஸ்ஸுக்கு நேரம் இருக்கிறது, 1 மணித்தியாலம் இருக்கிறது. எனவே அதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு பதிவை போடலாம் என்று நினைத்திருக்கிறேன். என்னுடைய சேனல் முதலில் ஆரம்பத்தில் மிக வேகமாகத்தான் வளர்ந்து வந்தது, நன்றாக வளர்ந்து வந்தது. அதில் என்ன வளர்ச்சி என்றால், சப்ஸ்கிரைபர் உண்மையாக எனக்கு எதிர்பார்த்ததை விட விரைவாக அதிகரித்தார். இப்போல்லாம் 3060க்கு மேல் இருக்கிறது, சப்ஸ்கிரைபர் கூட இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களாக என்னுடைய சில பிழைகளால் தான் என்னுடைய வியூஸ் மிக குறைவாக இருக்கிறது. இந்த இப்போ ஒரு முருகனுடைய ஒரு பக்தி பாடல், பி சுசீலா அம்மா பாடின பாடல், அதுக்குத்தான் நான் ஆக்ஷன் கொடுத்து போட்டேன். உண்மையிலே அந்த பாடல் எல்லாருமே விரும்புவார்கள். அவ்வளவு நல்லா இருக்கிற பாடலு கூட 5 வியூஸ் 6 வியூஸ் தான் போயிருக்கு. எனக்கு என்னோட தெரியலை. ஆனால் நான் ஒரு சின்ன பிழை ஒன்று செய்கிறேன். எனக்கு யூடியூப்லேருந்து ஃப்ரீ மியூசிக் எடுக்கலாமாம், பாடல்கள் காப்பிரைட் வராத பாடல்களாக எடுத்து போடலாமாம். எனக்கு அது எப்படி எடுப்பதுன்னு தெரியவில்லை. நான் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்தேன். ஆனால் எனக்கு அதிலேருந்து பாட்டு எடுக்கிற மாதிரி வரவில்லை. என்னவோ நான் தவறு விடுகிறேன். எனவே நான் தெரியாது. எனவே யூடியூப்பில் வருகிற வேறு பாடல்களை எடுத்து போடும் பொழுது அது சில வேறு நபர்கள் போட்ட உடைய பதிவுகளால் இருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தால் அது காப்பிரைட்டாக வருகிறதுன்னு நினைக்கிறேன். என்னென்றால் இப்போ ஒரு 59 நிமிஷத்துக்குள் வந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு 59 செகண்டுக்குள் வந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே நேரம் கூட வரும் பொழுது அது காப்பிரைட் பிரச்சனைக்கு உள்ளாகிறான்னு நான் இப்போ வேறு யூடியூபர்ஸ் போட்ட தகவல்கள் மூலம் அறிஞ்சேன். எனவே நான் என்ன செய்கிறேன்டா, காப்பிரைட் வந்த உடனே டிலீட் கொடுக்குறது மிகப்பெரிய தவறாம். டிலீட் கொடுத்தாலே அது வியூஸ் போகாதுன்னு சொல்லுகிறார்கள். அதுதான் எனக்கு காரணமாக இருக்க முடியும் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இதுவரையில் நிறைய அழகான வீடியோக்கள், உண்மையாக ஒரு வீடியோவுக்கு 1500 வியூஸ் கட்டாயம் வருமென்று நம்புகிற அந்த நல்ல வீடியோக்களை கூட நான் டிலீட் கொடுக்குறேன். சில நல்ல வீடியோக்கள் 1500க்கு குறையாத வியூஸ் வர வேண்டியதுகள் ஏன் 5 வியூஸோடு நிற்கிறது எனக்கு விளங்கவில்லை. என்னுடைய தவறாலே அது வியூஸ் போகாதபடி ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதோ என்னென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. போன வருஷம் தொடங்கி 1 வருஷம் கடந்துட்டது. நான் ஆக்டிவாக யூடியூப் பயன்படுத்த தொடங்கி 1 ஆண்டுகள். ஆனால் அந்த ஆண்டுகள் கடந்து விட்டது. போன டிசம்பர் ஜனவரியுடன் கடந்து விட்டது. மோனிட்டேஷன் அதற்குள் கிடைக்க வேணும் என்று தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது கிடைக்கவில்லை. 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க வேணும். அதுக்கு ஷோர்ட்ஸில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லிவ் போட சொல்லுகிறார்கள். எனக்கு லிவ் போடுவதும் அவ்வளவு மனதுக்கு இதாக தெரியவில்லை. அது கொஞ்சம் அனுபவம் இல்லாத வேலைகளுக்குள் நாம் ஈடுபட்டுட்டு ஏதாவது சிக்கல்கள் வந்தாலும் என்ற பயம் இருக்கிறது. எனவே ஷோர்ட்ஸை தான் நான் இப்போ போடுறேன். லாங் வீடியோ போட்டால் ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி போட்டால் நல்ல வீடியோக்கள் கூட ஏனென்றதே எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே எனது சேனலை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரிக்கு பாதி பேர் பார்த்தால் கூட எனக்கு 1500 வியூஸ் வரும். 3060 பேரில் ஒரு 1/3 பகுதி பார்த்தால் கூட எனக்கு 1000 வியூஸ் வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பார்க்காமல் இருக்கிறதுன்று தான் நான் நினைக்கிறேன் பலர். அதுதான் எனது இந்த பிரச்சனையாக இருக்கிறது. என்னவோ உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும். தயவு செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். உங்களுடைய நேரம் இருக்கிற போது எனது வீடியோக்களுக்கு பார்த்து ஆதரவு தாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.